வணக்கம் ட்ரேடர் சசி. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பெரிய கிராஷை வந்து சந்திச்சுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணும், ஒரு பயம் வந்து தொத்திக்கும். என்ன பண்ணுறது, க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்லைனா வந்து நீங்கள் இங்கே பை எடுத்திருப்பீங்க, அது கிராஷ் ஆகி கீழே போயிட்டு இருக்கும். இப்போது புதுசாக எதனாச்சும் வந்து இந்த லெவலில் வந்து ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணால் இன்னும் கீழே போச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். உடனே என்ன பண்ணுவீங்க, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸு இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரு எங்கேயாவது போய் எதனா கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. இது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்களே சொந்தமாக இது வந்து பார்த்து முடிவு பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஸோ இதுலேயும் இது வந்து நீங்கள் மந்த்லி சார்ட் பார்க்குறீங்க. ஸ்டாக்ஸ் வந்துட்டு செபி ரூல் படி வந்து 3 months பிஃபோர் டேட்டா எடுத்து தான் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரூல்ஸை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் மீற மாட்டோம் இந்த இந்த பதிவில். அப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாகிடும். முதலேருந்து பார்ப்போமா, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு 65% வந்து விழுந்துருக்கு. 2024 ஜான்வரியில் இந்த ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து கிட்டத்தட்ட 65% வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து விழுந்துருக்கு. அப்படியே இந்த மந்த்லி சார்ட் எடுத்து முன்னாடி இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 300 ரேஞ்சில் ரொம்ப நாளாக இருந்து ரொம்ப வருஷமாக இருந்து, அதுக்கப்புறமா தான் இந்த 300 ரேஞ்சிலேருந்து தான் ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சுது. இந்த மேலே போகும்போது வந்து எப்படி போயிருக்குதுன்னா, ஒரு கம்ப்ளீட் புல்லிஷ்னஸில் ஒரு சின்ன பேரிஷ்னஸ் வந்தது, ஒரு சின்ன ஃபாலு. மேலே போன ப்ரைஸ் இந்த ஹையை கட் பண்ணானா மேலே போயிடுவான். இந்த ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா கீழே வந்துடுவான். இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான். என்ன பண்ணுனா, ஒரு வருஷமாக இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கன்சால்டேஷன் மேலே கீழே போயிட்டு இருந்தது. அப்புறம் பிரேக் ஆகி மேலே போனோம். இந்த பிரேக் ஆகி மேலே போனதுக்கப்புறமா அடுத்த புல் பேக் வரலாம். அது எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா, இந்த லெவல் வரைக்கும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே போகக்கூடாது. கான்செப்ட் வந்து அதுதான். நீங்கள் புதுசாக இந்த பதிவை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க பிகினர்ஸ் கைட் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க பதிவுகளை எல்லாத்தையும் வந்து பார்த்துருங்க. பொறுமையாக பாருங்கள், அவசரமே இல்லை. வாரம் ஒன்று பாருங்கள், இல்லை சனி ஞாயிறில் உட்காந்து 2 வீடியோ மட்டும் பாருங்கள். நிறைய பயிற்சி பண்ணணும். 1 மணி நேரம் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 6-7 மணி நேரம் பயிற்சியில் இறங்கிடணும். டைம் போகிறதே தெரியக்கூடாது. நீங்கள் பயிற்சி ஆரம்பிச்சிங்கன்னா டைம் போகிறதே தெரியக்கூடாது. யாராச்சும் வந்துட்டு சாப்பிடுவாப்பா, என்னப்பா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன்னு கூப்பிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியணும். அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துடும். இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு வருஷ கணக்கில் இந்த இடத்துல வந்து இருந்த மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆச்சு, மேலே போச்சு. இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ரொம்ப கம்மியானாங்க. கூடவே செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்து கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டை. ஆனால் இந்த லெவல் வரைக்குமே தாக்கு பிடிக்கும். இந்த லெவலுக்கு கீழே வந்து போகக்கூடாது. என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, க்ரீனில் க்ளோஸ் ஆச்சு. அப்படியே இந்த புல்லிஷ்னஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டான். கண்டினியூ பண்ணி அடுத்த லெவல் மேலே போயிட்டு ஒரு பியரிஷ்னஸ் இவ்வளோ தூரம் வந்துருக்குது. இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இருந்தானா மேலே போவான். கட் பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் வருவான், இங்கே வரைக்கும் வருவான். இதை தாண்டானா எங்கே வருவான், இங்கே. இதை தாண்டானா எங்கே வருவான், இங்கே. அதான் நடந்தது இந்த ஃபாலில். எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 300லிருந்து 2000 வரைக்கும் போயிருக்கு. இது எவ்வளோ பெரிய பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 554% வந்து ரைஸ். இந்த ரைஸ் வந்து எவ்வளோ நாளாக நடந்திருக்குது, 2013லிருந்து கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் வந்து இது வந்து நடந்திருக்கு. 5 வருஷம். 5 வருஷமாக மேலே போயிருக்கான். இடையில ஒரு வருஷம் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணியிருக்கிறான். ஒரு மாதம் வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷனை மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து இங்கே என்ன அப்ளிகபிளோ அதே தான் அங்கேயும் வந்து அப்ளிகபிள். இந்த லெவலை கட் பண்ணால் மேலே போவான்னு பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும். இந்த லெவலை கட் பண்ணான்னா மேலே போவான். இங்கே கீழே இருக்கிற லெவலை கட் பண்ணான்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிது. இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் கிடைச்சோன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுடுறேன். இங்கே எல்லாம் செல்லர்ஸ் வந்து இல்லவே இல்லை. 500% மேலே, 300லேருந்து 500% மேலே போனதுக்கப்புறம் செல்லர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளே வர்றாங்க தெரியுதா?
இந்த இடத்துல பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே கொண்டு போகிறாங்க, இந்த இடத்துல பையர்ஸு கண்ட்ரோல் எடுத்து மேலே கொண்டு போகிறாங்க, திரும்பவும் கூட இந்த இடத்துல ட்ரை பண்ணும்போதும் கண்ட்ரோல் எடுத்து மேலே கொண்டு போகிறாங்க. நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னும் மேலே போவோம் இன்னும் மேலே போவோம்னு இங்கே போய் பை பண்ணுவாங்க. இங்கே பையிங்கில் வந்து இருக்கிற ஆளுங்களோ இல்லைனா இந்த இடத்துலேருந்து வந்து பை பண்ணி வச்சுருக்கிறவங்களோ இந்த மாதிரி ஒரு பெரிய செல் ஆஃப் நடக்கும்போது, அந்த செல் ஆஃப் தொடர்ந்து இந்த மாதிரி கண்டினியூ ஆகும்போது எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம், அது மந்த்லி டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் அதே தான் கான்செப்ட் ஒன்று தான். பேனிக் வந்து இந்த இடத்துல வந்து பேனிக் ஆகிறாங்க. இவ்வளோ நாளாக இந்த மாதிரி நடக்கலை, 5 வருஷமாக நடக்கலை, இப்போ தான் இது வந்து நடக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2000 அப்படின்னு வந்த உடனே 1000ல் கூட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணல. ஓகே, 1000லையும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, 1000ல் தான் வந்து இந்த மாதிரி அப்படி நின்றுருக்கிறாங்க. 2000ன்னு வந்த உடனே அவங்க வந்து நிறைய வந்து அவங்களுடைய பொசிஷன்ஸை வந்து ஆஃப்லோடு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆஃப்லோடு பண்ணது வந்து என்ன ஆயிருக்குன்னா, வேகமாக தூரமாக வந்துருக்குறாங்க, தெரியுதா? வேகமாக தூரமாக வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. எக்ஸாக்டாக இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னா எப்படி வந்து மேலே போயிருக்கு தெரியுது? இங்கெல்லாம் சப்போர்ட் எங்கேயுமே இல்லை. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்போர்ட் இங்கே இருக்குது. ஏற்கனவே இந்த லெவலில் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தால் மேலே போனான், இல்லைனா அட்லீஸ்ட் இங்கே தான் வந்துருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் இங்கேருந்து வந்து மேலே போயிருக்கானா. க்ரீன் க்ளோஸ், பெரிய பியரிஷ் மூவ்க்கு அப்புறமா க்ரீன் க்ளோஸ். எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைன், அதனால தான் ட்ரெண்ட் லைனை படிங்கன்னு சொல்கிறேன். இந்த இடத்துலேருந்து கட்டாயமாக போகணுன்னு அவசியம் இல்லை, போக வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். மந்த்லியில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறது, கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, பை பண்ணி அப்படியே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி பை பண்ணி விட்டுருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் மந்த்லியில் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், இல்லை வீக்லியில் அனலைஸ் பண்ணலாம், டெய்லியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை 4 ஹவரில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள்லாம் 5 மினிட்ஸ் வந்து பார்க்கவே கூடாது. அது வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க வேணால் பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் கேஷில் நீங்கள் அப்படியே வாங்கி நான் விட்டுற போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த டைம் ஃப்ரேம்லாம் போகவே கூடாது. உங்கள் டைம் ஃப்ரேமே மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இந்த இடத்துல இந்த மேலே போகிறான் ரைட்டு, ஆனால் எதுக்கு மேலே போகணும், இதுக்கு மேலே போகணும். ஏன்னா ஹையர் ஹை பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்கிற மார்க்கெட்டு அடுத்த ஹை வந்து பண்ணணும். அடுத்த ஹை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணப்பார், அவ்வளோதான் விஷயம். இங்கே வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டான், இருந்தாலும் ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே வந்துடுது. மறுபடியும் கூட அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்தது ப்ரைஸு, மறுபடியும் நல்லா மேலே போகிற மாதிரி போனான். ஆனால் நம்மளுக்கு அல்டிமேட் கோல் இதுதான், இதை தாண்டா மேலே போயிடுவோம். இது வரைக்குமே செல்லு தான், இங்கே வந்தால் நான் செல் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதே சமயத்தில் நீங்கள் இங்கிருந்து எதுனா பையில் இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சிக்னல். ஆஃப்லோடு பண்ணியிருக்கிறாங்க, திரும்பவும் மேலே போகும்போது வந்து நிறைய பேரை பை ட்ராப் பண்ணுவாங்க இங்கே. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் ஞாபகம், எப்பா 300லேருந்து 2000க்கு வந்துச்சுப்பா, கொஞ்சம் ஒரு புல் பேக் வந்துருக்கிறான், மறுபடியும் வந்து போகும் 5000க்கு போகும், 10,000க்கு போகும். ஆனால் இந்த லெவலை கட் பண்ணால் தான் போகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அவன் எக்காரணத்தை கொண்டு திரும்ப இந்த லெவலுக்கு வரவே கூடாது, எந்த காரணத்தை கொண்டு இங்கே வரவே கூடாது. வந்தானா என்ன அர்த்தம், வீக்காக இருக்கிறான்னு அர்த்தம். வந்துட்டானா திரும்ப அதே லெவலுக்கு வந்துதா, வந்துட்டு தான் இந்த மந்த் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கான், ஆரம்பிச்ச இடத்துல க்ளோஸ். அப்போ இன்னும் வந்து நிறைய பேர் வந்து பையை வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பை பண்ண, ஏன்னா அவங்களுக்கு இதுதான் கண்ணு முன்னாடி தெரியும், இவ்வளோ பெருசாக வந்துருக்கிறான், இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான், அதனால் மறுபடியும் அவ்வளோ பெருசாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்னும் கூட டெக்னிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதை வந்து வெட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு லைன் வந்து உங்களால் போட முடியும். அப்போ கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், இங்கே ரேஞ்சு பெருசாக இருக்குது, கீழே வந்திருக்கு, ரேஞ்சு பெருசாக அந்த கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து சின்னதாகிடுச்சு, மறுபடியும் கீழே வந்துருக்குது, மறுபடியும் ரேஞ்சு கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேர் பண்ணும்போது வந்து இவ்வளோ ஹைட் இருக்குது, இங்கே அந்த ஹைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் என்ன ஆகணும், பிரேக் ஆகி 80% மேலே தான் போகணும்.
கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 20% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் மேலே தான் போகும். அப்படியே நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய மூவ் ஆயிருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் மேலே போகும் அப்படிங்கிறது தான் அதில் பிரச்சனையே. சரியா? அதுக்காக இது வந்து கட் ஆயிருக்காது அப்படின்லாம் இல்ல. இது எப்படி நீங்க பார்க்கணும், இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் நான் வந்து சொல்லியிருக்கேன். எப்படி இந்த லெவல கட் பண்ணணும் அவன். கட் பண்ணா நான் மேல போயே போயிருவேன். இந்த லெவல கட் பண்ணணும் கீழ போறதுக்கு. இந்த வெட்ஜ் பேட்டர்ன்ல எந்த இடத்துல வெட்ஜ் வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்ததுக்கப்புறம் நீங்க அது அலர்ட் ஆகுறதுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்னா இந்த லெவல கட் பண்ணவே கூடாது. ப்ரீவியஸ் லோ கட் பண்ணணும். இங்க ஒரு லோ இருக்குது. இதை கட் பண்ணி தான் கீழே வந்திருக்கான். இங்க ஒரு லோ இருக்கு. இதை கட் பண்ணி தான் கீழே வந்திருக்கான். இங்க ஒரு லோ இருக்குது. இதை கட் பண்ணோன்னா போயே போயிட்டான். ஏன்? ப்ரெஷர் கிரியேட் ஆகும் இந்த இடத்துல. முன்னாடி நல்லா மேலே கீழேயும் போயிட்டு வந்துட்டு இந்த ப்ரைஸை ஒரு சின்ன குறுகிய இடத்துல வந்து அழுத்தம் போது வந்து என்ன ஆகும்? அழுத்தம் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகி போயிடும். மேலே பிரேக் ஆகியிருந்தாலும் மேலே நல்லா போயிருந்திருக்கும். இந்த ஹைக்கெலாம் தாண்டி மேலே போயிருந்திருப்பான். கீழே பிரேக் ஆனாலும் கீழே நல்லா போயிடும். என்ன ஆயிடுச்சு? ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கே வந்துருச்சு. 550% மேலே போயிட்டு 550% கீழேயும் வந்துட்டான். தொடர்ந்து பியரிஷாக வந்திருக்கு. தெரியுதா எவ்வளோ வேகம், எவ்வளோ தூரம் வால்யூம் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகி வந்தது. கீழே மேலேருந்து கீழே வந்தது, கீழே இப்படி வந்தது, இங்கேருந்து வால்யூம் ஜென்ரேட் ஆகி கீழே வந்தது. இம்மிடியேட்டாக ஒரு புல்லிஷ்னஸ். அந்த கொரோனா அப்போ விழுந்துட்டு புல்லிஷ்னஸ் இந்த இடத்துல வந்தது. ப்ரீவியஸாக எந்த இடத்துலேருந்து மேலே போச்சு அந்த இடத்துலேருந்து திரும்ப அவனுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறான். இங்கே வந்து லோ இருக்குது. அடுத்த லோ இங்கே தான் வந்திருக்கு. அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. இந்த புல்பேக் லெவல் சொல்கிறேன். அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகுது ப்ரைஸ். மேலே போகும்போது உருப்படியாக வந்து மேலே போகல. உருப்படியானா இந்த ஹைலேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. இந்த ஹைலேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. இந்த ஹைலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு? இவ்வளோ தூரம் தான் போயிருக்கு. செல்லர்ஸு டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலேயே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரியணும், கண்டுபிடிக்க தெரியும். அப்போது இது எதை தாண்டி போகக்கூடாதுன்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டவே கூடாது. இந்த இடம் வரைக்கும் பை, இந்த இடம் வரைக்கும் பை தான். இதை தாண்டி கொஞ்சமாக கீழே க்ளோஸ் வச்சா கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் வரும். இதெல்லாம் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்கே உங்களுக்கு இந்த புல்லிஷ்னஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த புல்லிஷ்னஸ் பேட்டர்ன் வரும். டபிள்யூ பேட்டர்ன் வரும். ஏதோ ஒரு பேட்டர்ன் வரும். ப்ரீவியஸ் லோவை வந்து டச் பண்ண மாட்டான். 4 ஹவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்த மார்க் பண்ணுங்க, நீங்கள் பாருங்கள். சரியா? நானே சொல்லி கொடுத்துருந்தேன்னா நீங்கள் பார்க்கறதே இல்லை. வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க போல். அதனால தான் புரிய மாட்டேங்குது. அப்போ இதை கட் பண்ணவே கூடாது. இந்த மேலே வரும்போது அப்படியே வந்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி வந்து ஹை வைக்கல. இந்த ஹைலேருந்து இங்கே எப்படி வந்து மேலே வரைக்கும் வந்தானோ இதுக்கப்புறமா வந்து சொல்லிக்கிற மாதிரி மேலே போகல. இதுக்கப்புறமும் வந்து கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போகும்போது கூட சொல்லிக்கிறேன் ப்ரீவியஸ் லெவல்லையே அப்படியே நிற்கிறான். திரும்ப கீழே வரும்போது இந்த லெவல்லேருந்தே ரிவர்சல் ஆகிடுச்சு. இப்போ என்ன அது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிது உங்களுக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணி ஒரு லைனை போடுறீங்க. கரெக்டாக அந்த லைனுக்கு வரும்போதே மேலே போனானே இங்கேயும் அதான் நடந்தது. எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு கரெக்டாக இந்த லைனுக்கு ரொம்ப அருகாமையில் வந்துருக்குது. இந்த மாதிரி வந்து டச் ஆகலை, அருகாமையில் வந்துருக்கு. வந்து தான் மேலே போயிருக்கு. சரி, அப்படியே இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி புல்பேக் லெவல் எது? மேலேருந்து விழுந்துட்டு கடைசி புல்பேக் இது. இங்கே போய் தான் இவ்வளோ தூரம் விழுந்துருக்குது ப்ரைஸ். நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் வந்து பார்ப்போம். ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு புல்பேக் லெவல் எங்கே இருக்குதோ அது ரொம்ப டேஞ்சரஸான லெவல். ஃபஸ்ட்டு புல்பேக் லெவல். இந்த இதில் ஃபஸ்ட்டு புல்பேக் லெவல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்தோன்னே ரிஜெக்ஷன் தெரியுது அவங்களுக்கு. இங்கெல்லாம் வந்து ஹையாக உருப்படியாக வந்து வைக்க முடியல. ஆனால் லோ பண்ணாதனால மேலே வந்துக்கிட்டே இருந்தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துக்கிட்டே இருந்தான். ஃபஸ்ட்டு புல்பேக் லெவலில் வந்தோன்னே ரிஜெக்ஷன் தெரியுது அவங்களுக்கு. மேலே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து கேதர் பண்ணிவிட்டு கீழே பொறுமையாக வருது. அப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்? நமக்கு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைன் வந்தானா இங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். அந்த லெவலுக்குனாச்சும் வரணும்.
அட்லீஸ்ட் அந்த லெவலுக்கு வந்தானா தான் மேலே போவான். அந்த லெவலுக்கு வந்து கீழே போயிட்டான், அந்த லெவலுக்கு வந்துட்டு கீழே போயிட்டான், அந்த லெவலுக்கு வந்து அப்புறம் தான் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல அந்த லெவலுக்கு வந்தோன்னா பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இங்கே அந்த லெவலுக்கு வந்தோன்னே பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இங்கேயும் அதே தான் எதிர்பார்க்கணும். இங்கிருந்து மேலே வந்ததுன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகும்போது ஆல் டைம் ஹைக்கு போயிடும். அதே 2000த்துக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து 550% மேலே, 550% கீழே, திரும்பவும் வந்து 550% மேலே வந்துருமா? வர வாய்ப்பு இருக்குது. அவன் எப்போ லோவை கட் பண்ணுறானோ லோவை கட் பண்ணுற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. என்ன ஆயிருக்குது? ட்ரெண்ட் லைனு சப்போர்ட்டு, ட்ரெண்ட் லைனு சப்போர்ட்டு, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு ஏற்கனவே ஹிஸ்ட்ரி இருக்குது, கீழே வந்துட்டான். சப்போர்ட்டு ஆல்மோஸ்ட் இதே மாதிரியே வந்து பக்கத்தில் வந்துட்டு தான் இவ்வளோ தூரம் போயிருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்த டச் பண்ணோன்னா மேலே போகாமல் கீழே வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னே இந்த இடத்த ஹோல்டு பண்ண முடியாமல் கீழே வந்துட்டான். ஒரே மாதிரி நடந்திருக்க. நீங்கள் போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டாக்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்க மாட்டீங்க. ஏதோ 1 2 வாங்குவீங்க, இல்லைனா ஒரு 10 வாங்கி வச்சுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 10 சார்ட்டையும் நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக யாரையும் அட்வைஸ் கேட்காதீங்க. சார்ட் ரீடிங் வந்து ஒரு கலை, அதை வந்து கற்றுக்கணும். அந்த அடிப்படையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யார் பையர்ஸ் கை ஓங்கி இருக்கா, செல்லர்ஸ் கை ஓங்கி இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இங்கெல்லாம் கிளியராக உங்களுக்கு வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, பயங்கர முயற்சி பண்ணுறாங்க. செல்லர்ஸ் ரொம்ப காமாக வந்து கீழே கொண்டுட்டு வந்தாங்க ப்ரைஸை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆகிட்டே இருக்கு. இங்கே என்ன ஆச்சு? இங்கே வந்து உங்களுக்கு வெட்ஜ் மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து வந்தது. இங்கே எப்படியே இருக்குது? பேரலல் சேனல். இது என்ன பண்ணணும்? இதுவும் 80% மேலே தான் பிரேக் ஆகி போகணும். ஒரே கண்டிஷன் என்னன்னா, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெண்ட் லைன் கடைசி லோ வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கட் பண்ணக்கூடாது. அப்படியே மேலே மேலே போயிடணும். இதுதான் ஹையே, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. இந்த ஹையை மட்டும் இப்படி கட் பண்ணியிருந்தான்னா அடுத்து என்ன பண்ணுவான்? இந்த ஹைக்கு மேலே போய் இன்னொரு ஹை வச்சுருவான். வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு தடவை சப்போர்ட்டு, 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை வந்தான் பிரேக் ஆகி கீழே வந்துட்டான். எங்கே வருவான்? அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு வந்துட்டான். இந்த இடத்துல ஒரு 3 மாதமாக 3-4 மாதமாக வந்து இங்கேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது ப்ரைஸ். இந்த இடத்துலேருந்து மேலே போனோன்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி வரக்கூடாது, அடுத்து இந்த மாதிரி வரக்கூடாது. இடத்துல இந்த என்ன பண்ணணும்? மேலே போயிட்டு இப்படி இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கணும். வந்துட்டு மேலே திரும்பி இருந்தானா மேலே போயிருப்பான். இப்படி நடந்தால் தான் மேலே போவோம். படிக்கட்டில் ஏறி தான் போவோம். சரியா? அதில் எந்த குழப்பமும் வேணாம். என்ன பண்ணியிருக்கிறான்? பயங்கர பியரிஷாக இருக்கு. செல்லர்ஸு டாமினேட் பண்ணுறான். முதல் தடவை இங்கே வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, முடியல. செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. அப்போது இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லெவலையும் தாண்டி போய் க்ளோஸ் வைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கான். இந்த மாதம் முடிஞ்சால் தான் தெரியும் இது எந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து முடியுது அப்படின்னு. ஒருவேளை இந்த லெவலுக்கு உள்ளே போய் முடிச்சுக்கிட்டான் அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் க்ரீனில் எதனாச்சும் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட நம்ம இந்த லெவலை கட் பண்ணாதான் மேலே போவோம், இல்லைனா சான்ஸே இல்லை. சரியா? இந்த லெவல் வரைக்குமே செல்லுது. அப்படி தான் வந்து நம்ம இங்கே எல்லாமே பார்த்துருக்குறோம். நிறைய சார்ட்டில் இந்த 500க்கும் மேற்பட்ட பதிவுகளில் வந்து நான் இதைத்தான் நிறைய தடவை வந்து சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஓரளவுக்கு இந்த சார்ட் ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போனதுக்கும் இப்போ போனதுக்கும் எந்த பெரிய மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் நடக்குது. ட்ரெண்ட் லைனுக்கு வந்து தான் போகுது. 4வது தடவை தான் பிரேக் ஆகிருக்கான். இங்கேயும் 4வது தடவை தான். இங்கே வந்து வெட்ஜ் வந்திருக்கு, இங்கே வந்து பேரலல் சேனல் ஆகிருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட். அதை ஃபஸ்ட்டு புல் பேக் லெவல் ரொம்ப முக்கியமான இடம். அதை தாண்டினா மேலே ஓடிடுவான். அந்த இடத்துக்கே வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபாலோ ஆகிருப்பாங்க. 65% விழுந்துருக்கு. அந்த பேங்க்கில் என்ன நடக்குது, எது நடக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ இங்கே 300க்கு வந்துச்சுன்னா மறுபடியும் நான் ஆட் பண்ணலாமா அப்படின்னு. இல்லை, இது வந்து சரியான ப்ரைஸ், இங்கே நான் பை பண்ணுவேன்னா இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணியிருந்து பார்க்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. அடுத்த தடவை இங்கே தான் வந்தான். இது நடக்குது எவ்வளோ நாள் ஆயிடுச்சு?
1 2 3 4 5 6 மாதம் ஆச்சு. 7வது மாதம் தான் மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து இது ஒரு கன்ஃபர்மேஷனே கிடைக்குது. இங்கே வேகமாக வந்தால் 1 மாதம் வந்து க்ரீனில் முடித்தான், அடுத்த மாதம் வந்து கீழே இங்கே வந்துட்டு அடுத்தது வந்து மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன். அடுத்து இங்கே போய் க்ளோஸ் பண்ணும்போது தான் ஓகே மேலே போவான் போல். எத்தனை மாதம்? 3 மாதம் 4 மாதம். ஏன்னா நீங்கள் இது மந்த்லி சார்ட் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அவசரப்படவே தேவையே இல்லை. என்ன நடக்குது, எங்கே க்ளோஸ் பண்ணுறான், க்ளோஸ் ரொம்ப முக்கியம். அது 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தாலும் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணும். மந்த்லியில் பார்த்தாலும் நீங்கள் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணணும். அதான் சொல்கிறேன், இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் கீழே போய் முடிக்கலாம், இல்லைனா இங்கேருந்து ஒரே அடியாக மேலே இப்படி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துட்டு முடிக்கலாம். அடுத்த மாதம் வந்து க்ரீன் கேண்டில் வந்தது அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புல்லிஷாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். அதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருங்க, சரியா? அதனால் நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணும்போது வந்து பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை, யாருடைய ஹெல்ப்புமே தேவையில்லை. சார்ட் ரீடிங் எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் பிகினர்ஸ் கைடில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விஷயமும் அந்த விளக்கமாக சொல்லியிருக்கு. இருக்கிற 50 வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேளுங்க. அது என்ன சந்தேகமாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைக்க முயற்சி பண்ணோம், சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேனிக் ஆகணும்னு அவசியமே இல்லை. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட நீங்கள் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிதானமாக சார்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து ட்ரேட் பண்ணாலே போதும், சரியா? பொறுமையாக இந்த பதிவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் நீங்கள் சேனலில் போய் பிகினர்ஸ் கைடில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அது என்னங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம், சரியா? நன்றி, வணக்கம்.